ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. எடிட்டிங்லாம் நல்லா பிரமாதமாக பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது படம். அரசியல் இப்போ நடைமுறையில் இருக்கிற அரசியல் மாதிரியே தான் இருக்குது, எடுத்துருக்குறாங்க. மக்கள் ஆதரிப்பாங்க. நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இப்போ எப்படி நடந்துட்டுருக்கோ அரசியல், அதை பற்றி தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. அரசியலை பற்றி தான் சொல்ல வராங்க. இப்போ எப்படி நடந்துட்டுருக்காங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறத பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அதெல்லாம் இல்லைங்க, நல்லா இருக்கு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. சூப்பராக வந்துச்சுங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது சார், ரொம்ப சூப்பராக இருக்குது சார். நல்ல படம் சார். இப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு அதுக்கும் நல்ல சூப்பர் படம். நல்லா நடிச்சிருக்காங்க. சபர்மதி நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே அதை பற்றியும் நிறைய வெஞ்சன்ஸ் தான். நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்ல மியூசிக் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்குது சார். டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு உமன் ஸ்டோரி தான். சூப்பர் ஸ்டோரி. குட் ஸ்டோரி. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. கரெக்டு. எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது படம். ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. மூவி நல்லா இருக்குங்க. நல்லா எடுத்திருக்காங்க. உமன்ஸ் அந்த லேடி, ஐ மீன் ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. இல்லை, காமனாக தான் எடுத்திருக்காங்க. யாரும் பர்டிகுலராக யாரையும் இது பண்ணலைங்க. ஓகே. இல்லை, எதுவும் இருக்காது. ஒரே ஒரு சாங் தாங்க, நல்லா எடுத்திருக்காங்க. அது ஒரே ஒரு ஃபைட் தாங்க, அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. பார்க்கலாம். யூஏ தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஆக்ட்ரஸ் மூவிஸ் நல்லா தான், அந்த ஆக்ட்ரஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. மெசேஜ் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் என்னவோ சொல்ல வராங்க. படம் நல்லா இருக்குது சார், வேறு லெவலில் இருக்குது சார். அபர்ணா கேரக்டர், அது வேணி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படம் வந்துட்டு எங்கேயுமே போர் அடிக்கல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெக்னிக்கலாகவும் சரி, படத்தில் கதையாகவும் சரி, ஸ்க்ரீன் ப்ளே, டிஓபி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அரசியல் உள்ளே வருது, ஆனால் படம் வந்துட்டு போர் அடிக்காமல் போகுது சார். படம் நல்லா இருக்குது. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்காங்க சார். ஆமாம்மா, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயின் அப்புறம்னா சைல்ட்ஹுட் கேரக்டருமே நல்லா இருக்குது. அவங்க த்ரூ அவுட் படம் ஃபுல்லாமே நல்லா ஆக்ஷன் பண்ணி நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது சார், பார்க்கலாம். அதுதான் டெக்னிக்கலாக எல்லாமே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. டிஓபி, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருக்குது. பட் என்னென்னா பொலிட்டிக்கல் ரொம்ப நிறைய சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இருக்கிற இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு அரசியல்லாம் உண்மை தெரியாது. பட் இந்த படத்தை பார்த்தோன்னா இப்போ நடக்கிறது இதுதானா அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஆனால் பட் ஃபுல்லாக அரசியல் வச்சு ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. தாக்குற மாதிரி இல்லை, பட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ நேச்சுரல் என்ன நடக்குதோ அதை வச்சு எடுத்திருக்காங்க. தாக்கிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தெரிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. அவ்வளோ கண்டிப்பா தெரியும். எனக்கு ஒண்ணுமே அரசியல் தெரியாது. இப்ப இத பார்த்த உடனே இது இப்ப இவரு இத வச்சு எடுத்துறாங்கன்ற மாதிரி புரியுது. பார்க்கலாம். போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. இல்ல போர் அடிக்கல, நல்லா தான் இருக்கு. நல்லா நடிச்சிருக்கு, அந்த பொண்ணு நடிச்சிருக்கு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஏதோ போர்லாம் எதுவும் அடிக்கல. அல்ல ராம் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒரே ஒரு பாட்டு தான். சாங் ஒரே ஒரு சாங் தான் இருக்கு. சாங் எதிர்பார்க்குற மாதிரி இல்ல. ஃபைட்டும் இல்ல. இருக்கு ஒண்ணு. ஒரே ஒரு ஃபைட், அது ஃபைட்லாம் இல்ல. பட் ஆனா போகுது. ஓகே. என்டர்டைன்மெண்ட்டா இருக்கானா போறது அப்படியே உட்காந்துட்டே இருக்குமே ரொம்ப நேரம், அப்படிலாம் இல்லை. போறது தெரியல. ஓகே. மூவி படம் சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கு. ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப என்கேஜாக இருக்குது. மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்காங்க. அதே மூவி வந்து ரொம்ப லேகாலாம் ஆகலை.
நல்லா விறுவிறுன்னு போகுதுங்க. ஹரி படம் மாதிரியே மூவி போகுதுங்க. நல்லா படத்துக்கு ஈக்குவலாக வெஞ்சன்ஸ் மாதிரி தான் இருக்குது படம் ஃபுல்லாகவே. அது ஹீரோயிங்கும் அதுக்கு ஈக்குவலாக நல்லா நடிச்சிருக்கு. ஆமாம், கரண்ட் சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஆனால் பேர் நேம் சேஞ்ச் பண்ணதுனால நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கரண்ட் சுச்சுவேஷன் பற்றிலாம் பேசியிருக்காங்க. இல்லைங்க, தாக்குற மாதிரி இல்லை. இப்போ விஜய் வந்ததெல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு மீதி அந்த கரண்ட் சுச்சுவேஷன் எலெக்ஷன் பற்றிலாம் ஃபுல்லாக சொன்னாங்க. ஆனால் ரொம்ப டீப்பாலாம் போகலை. யாருக்கும் பிரச்சனை வராமல் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆமாங்க, இந்த எலெக்ஷன் டைமில் இந்த மூவி வர்றது கொஞ்சம் நல்லது தாங்க. நல்லாயிருக்கும், பார்க்கலாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாங்க. மியூசிக் சூப்பராக இருக்குங்க. மியூசிக் தாங்க ஹீரோ மாதிரி. ஏன்னா எல்லா பாட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் ஒரே ஒரு பாட்டு தான், மீதி பிஜிஎம் சூப்பராக இருக்குங்க. அப்ரநிதி சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதாங்க கொஞ்சம் படம் நடித்தாலும் இதில் சூப்பராக ஒரு மெயின் கேரக்டரில் நல்லா நடிச்சிருக்காங்க. ஜான் விஜய் தான் அங்கே சூப்பராக காமெடி பண்ணியிருக்காரு. வில்லன் தான் அவர், பட் ஆனால் நிறைய காமெடி பண்ணியிருக்காரு. ஜான் விஜய் ஆக்டிங், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் நிறையா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு மூவி, பார்க்கலாம். சூப்பராக படம் சூப்பராக இருந்ததுங்க. வெஞ்சன்ஸ் மாதிரி மூவியில் அவங்க வந்து எப்படி ஹீரோயின் வந்து எப்படி மற்றவங்களெல்லாம் பழி வாங்குறாங்கன்றது தான் மூவி. ஒரு கதைக்குள்ளே கதை அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ அதுதாங்க, நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிஜமாலுமே நான் வந்து அது அவங்களோட ஃபஸ்ட் மூவின்னு நினச்சேன். பட் ஐ கேம் டு நோ தட் அவங்க இப்போ ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். என் பொண்ணே வந்து ஆக்சுவலாக நல்லா பார்த்தாங்க. நிறைய இடத்துல வந்து கொஷின் எல்லாம் கேட்டாங்க, எப்படி இருக்குது, இது ஏன் இப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருந்தது. புரியும். அரசியல் மூவி தான் இது ஆக்சுவலாக. ஸோ பொலிட்டிக்கலில் என்ன மாதிரி பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஹெல்ப் வருது, மற்றவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்றது தான் வந்து ஆக்சுவலாக மூவி. இல்லை சீன்ஸ், அதாவது அரசியல்வாதிகளை பற்றி இருக்குது கேரக்டர்ஸ். பட் அது வந்து நேச்சுரலாக பிளெண்டாக இருக்குது. லைக் கண்டுபிடிக்க முடிகிறவங்க கண்டுபிடிப்பாங்க. பட் அது ரியல் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாமே வந்து இருக்குது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. அது ப்ளஸ் அவங்களோட ஆக்டிங் ரெண்டும் சேர்ந்து வந்து நல்லா வந்திருக்கு மூவி. புரியல? சூப்பராக இருக்குங்க. ஓகே எல்லாம் கிடையாது, சூப்பராக இருக்குது. அதுதான் நான் வந்து லைக் அவங்கள தெரியலன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே, சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது சார். கார்த்திக் ராஜா மியூசிக் சூப்பர். ஒரு பாட்டு இருந்தாலும் என்ன ஹீரோயினை செம்ம பெர்ஃபார்மு. அவங்களே வில்லன், அவங்களே ஹீரோ தேட வேண்டியதில்லை. ஃபுல்லாக அவங்க தான் பண்ணுறாங்க. அருமையாக மெசேஜ். இப்போ உள்ள அரசியல், இன்றைக்கி நடக்கிற அரசியலை அப்படியே கண்ணு முடிய நிற்கிறாங்க. இப்போ நம்ம யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு எல்லாம் சகல இதுவும் தெரியுது இல்லையா? அதானி, அம்பானி கேரக்டர் எல்லாமே அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வெவ்வேறு கேரக்டரை வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து தலையில் ஒய்ஜி மகேந்திரன் அடி வாங்குறாரு பாருங்க, அது செம்ம காமெடியாக இருக்குது. இது வந்து இப்போ ரீசெண்டாக வாக்கு கொடுத்துட்ருக்காங்கல்ல, பஸ்ஸு வாங்கி தரேன், காரு வீட்டுக்கு வீடு கார் வாங்கி தரேன், டூ வீலர் வாங்கி தரானுங்கள, அதில் லிங்க் பண்ணி நல்லா ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்டிங். செகண்ட் பார்ட்டுங்கிறது ரொம்ப ஏக்கிடாக இருக்குது. நிறைய இந்த அந்த அந்த ஹீரோயின் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய அதோடைய ஃப்ளாஷ்பேக்கு சொல்லணும். அப்புறம் ஏன் இப்படி ஆனாங்க, ஆனால் அவங்களுடைய தாகம் முதலமைச்சராக இருந்து குழந்தை பிறந்ததுனால இந்த புத்தி பூரா அரசியல் புத்தி பயங்கரமாகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சார். படம் ரொம்ப நல்லா இருந்தது சார்.
அப்பர்ணதி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே. இது மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு கிடைக்கணும். இப்படி கிடைக்கிறதே அபூர்வமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு விமன் ஓரியன்டான மூவிஸ் இப்போல்லாம் வர்றது ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இந்த ட்ரெண்டு, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த ஒரு மூவி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் போய் மக்களை அடையும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு மூவி தான் இது. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கணும், ஒரு புரிதல் கிடைக்கும். கார்த்திக் ராஜா சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பாட்டு கிடையாது, பட் மூவியில் ஓவரால் த மியூசிக் ஸ்கோர் வாஸ் எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ராகுல் அசோக் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்குது. கேரக்டரு அப்படி எதுவும் எனக்கு தெரியல. அப்படி ஒன்றும் புரியலை. அப்படிலாம் எனக்கு யாரையாவது அவங்க ரிசம்பிள் பண்ணியிருக்காங்களான்னா அது அப்படி கிடையாது. பொதுவாகவே ஒரு பொலிட்டிக்கல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம் தான் இது. யா, தேங்க்யூ.